கேரளாவில் ரீல்ஸ் வீடியோவால் தீபக் உயிரை மாய்த்த வழக்கில் கைதான ஷிம்ஜிதா 7 வீடியோக்களை பேருந்தில் எடுத்துள்ளதாக போலீசாரின் ரிமாண்ட் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்தில் இருந்தோரிடம் நடத்திய விசாரணையில் பாலியல் தொந்தரவுக்கான எந்த ஆதாரமும் இல்லை என தெரிவித்து ஜாமீன் வழங்க போலீஸ் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் ரீல்ஸ் மோகத்தில் ஷிம்ஜிதா என்ற பெண் தனது அருகில் நின்ற தீபக் என்ற நடுத்தர வயது நபர் பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்டார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் காட்டுத்தீ போல பரவியது. வீடியோவில் குற்றச்சாட்டுக்கு உள்ளான தீபக்கின் நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் இது பற்றி அவரிடம் கேட்க மிகுந்த மன உளைச்சலுடன் காணப்பட்ட அவர் விபரீத முடிவை எடுத்தார். கடந்த 18ஆம் தேதி இரவு தனது படுக்கை அறைக்கு தூங்கச் சென்ற தீபக் கதவை பக்கமாக பூட்டிக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். காலையில் வெகு நேரமாகியும் தீபக் எழுந்திருக்கவில்லையே என்று கதவை தட்டியிருக்கின்றனர் பெற்றோர். திரும்ப திரும்ப கதவை தட்டியும் சத்தம் எதுவும் இல்லாததால் கதவை உடைத்து பார்த்தபோது தீபக் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. இளம் பெண்ணின் ரீல்ஸ் மோகம் ஒருவரின் உயிரையே காலி செய்த சம்பவம் கேரளா மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்கிடையேதான் கேரள போலீசார் அந்த இளம் பெண்ணின் மீது வழக்கு பதிவு செய்தனர். தன் மீது வழக்கு பதிவு செய்ததால் கைது ஆவோம் என அஞ்சிய இளம்பெண் கோழிக்கோட்டில் உள்ள தனது உறவினர் வீட்டில் பதுங்கினார். தலைமறைவாக இருந்த ஷிம்ஜிதாவை போலீசார் கைது செய்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஷிம்ஜிதாவை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க போலீசார் உத்தரவிட்டனர். ஷிம்ஜிதா மீது BNS சட்டப்பிரிவு 109 கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த குற்றச்சாட்டுகளின் கீழ் தண்டனை உறுதி செய்யப்பட்டால் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். இதற்கிடையேதான் போலீசாரின் ரிமாண்ட் அறிக்கையில் புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது ஷிம்ஜிதா 7 வீடியோக்களை எடுத்திருப்பதாக போலீசாரின் ரிமாண்ட் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பேருந்தில் இருந்தோரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பாலியல் தொந்தரவுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ள போலீசார் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என தெரிவித்துள்ளனர். ஷிம்ஜிதாவிற்கு ஜாமீன் வழங்கினால் சமூகத்தில் மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும். ஷிம்ஜிதா இதுபோன்ற செயலில் மீண்டும் ஈடுபட வாய்ப்புள்ளது. இதுபோன்ற செயலில் பிற பெண்களும் ஈடுபட வாய்ப்புள்ளது. இதனால் தற்கொலைகள் அதிகரிக்கும். சாட்சியங்களை குற்றம் சாட்டப்பட்டவர் மிரட்டி விசாரணைக்கு இடையூறு செய்யவும் வாய்ப்புள்ளது என தங்களது ரிமாண்ட் அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். Subscribe to One India and never miss an update.